ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்போ இந்த காதல் திருமணம் பண்ணும் பொழுது நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, ஜாதகம் பார்க்காதீங்க, மனசு ஒத்து போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ அவங்களோட வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா காதல் திருமணம் செய்யறவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க ஐயா? திருமணம் நறுமணமா இருக்கணும், மறுமணமா இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அது சொல்ல வேண்டாம். அப்ப காதல் திருமணத்துல யாராவது ஜெயிச்சவங்களை சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணி இவர் ஜெயிச்சு வரலாறு படைச்சாரு. அம்பிகாபதி அமராவதி ஜெயிச்சாங்களா? தேவதாஸ் விஷயமா ஜெயிச்சாங்களா? லைலா மஜ்னு ஜெயிச்சாங்களா? ஜாஜகான் மும்தாஜ் ஜெயிச்சாங்களா? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் காதல் திருமணம் யார் ஜெயிச்சாங்கன்னு ஒருத்தர் எனக்கு அடையாளம் சொல்லுங்க. சாப்ட்வேர் யார் வேணா போட்டு வச்சுன்னா ஜாதகம் வரும். நீங்க என்ன போட்டு வச்சிருக்கீங்களோ அதான வரும். இப்ப ரோபோ மாதிரி அந்த போட்டு வச்சிருக்கோம். ஆனால் ரோபோ குழந்தை பத்து கொடுக்குமா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும் போது தான் அதில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும். அப்போ காலையில் எந்திரிச்சோன்னா பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம இறை வழிபாட்டில் என்னென்ன மந்திரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி முடிக்கிறோம். நான் 4:30 ஆளுக்கு தூங்கிக்கிட்டு எழுந்திரிச்சேன்னா சரி வராது. அப்போ பிரம்ம முகூர்த்தம் ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பிரம்ம முகூர்த்தம் எழுந்து வழிபாடு பண்ணிடுறோம். இந்த விவாகரத்துக்கு இப்போ கோர்ட்டில் போய் இருக்கும்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க. இப்போ என்ன காரணமோ என்னமோ எல்லா கதையும் கட்டிடுவாங்க. அதனால் விவாகரத்தை தடுக்கணும்னா யாருக்கு இருக்குன்னா அந்த குடும்பத்தோட பெண்ணுகிட்ட தான் இருக்கு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். ஐயா, இப்போ பொதுவாக வீட்டில் பெற்றோர்கள் பார்த்து செய்கிற திருமணத்தில் இந்த ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாங்கல்ல. அப்போ இந்த காதல் திருமணம் பண்ணும் பொழுது நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜாதகம் பார்க்காதீங்க, மனசு ஒத்து போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ அவங்களோட வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காதல் திருமணம் செய்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க ஐயா? திருமணம் நறுமணமாக இருக்கணும், மறுமணமாக இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அது சொல்ல வேண்டாம். திருமணம் என்னவா இருக்கணும்? நறுமணமாக இருக்கணும், மறுமணமாக இருக்கக்கூடாது. பின்னால் அந்த சண்டைனா நாறுமணமாக மாறி இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, திருமணம்ங்கிற ஒன்று இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பார்த்து செய்யணும். காதல் திருமணம்ங்கிற என்ன பண்ணுவீங்க? முகத்தை பார்த்து தானே கட்டிக்குவீங்க. நீங்கள் காதல் திருமணம் பண்ணுற 2 பேர் உடம்புக்குள்ளே ஏதாவது நோய் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? அப்போ காதல் திருமணத்தில் யாராவது ஜெயிச்சவங்களை சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணி இவர் ஜெயிச்சு வரலாறு படைச்சாரு. அம்பிகாபதி அமராவதி ஜெயிச்சாங்களா? தேவதாஸ் விஷயமா ஜெயிச்சாங்களா? லைலா மஜ்னு ஜெயிச்சாங்களா? ஜாஜகான் மும்தாஜ் ஜெயிச்சாங்களா? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் காதல் திருமணம் யார் ஜெயிச்சாங்கன்னு ஒருத்தர் எனக்கு அடையாளம் சொல்லுங்க. காதல் திருமணம்ங்கிற ஒன்று மனதை பொறுத்தது மற்றும் முகத்தை பொறுத்தது. காதல் திருமணத்துக்குள்ள சந்தோஷமே கிடையாது. கொடுக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல நாள் பார்த்து தான் ஒரு காதல் திருமணம் பண்ணலாம், தப்பு இல்லை. காதல் திருமணம்ங்கிறது மனமுத்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது ஜாதகமே வேண்டாம். காதல் திருமணம் ஜாதகத்தில் பொருத்தமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒரு நல்ல நாள் பார்த்து செய்யலாம்ல. அது பார்த்து செஞ்சிருந்தா காதல் திருமணமும் நினைக்கிறோம். அப்ப காதல் திருமணம் ஒருத்தங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா ஜாதகம் பார்க்கலனாலும் ஜாதகம் ஒண்ணுமே அது காதல் திருமணம் நீங்க ஜாதகம் பார்த்தாலும் இல்லைன்னா விட்டுற போறீங்களா? ஐயா, இப்போ நீங்க சொல்றீங்க நாள் நல்ல நாளா பார்த்து வச்சா அந்த காதல் திருமணமும் இனிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்படி ஜோதிடர்கிட்ட போகும்போது அவங்க ஜாதகத்தை பொருத்தத்தை இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பொருத்தமே இல்லை, உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினால நிறைய பேர் கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு கூட கேலண்டர்லயோ பஞ்சாங்கமோ பார்த்து வச்சுக்கிறாங்களே தவிர இதுக்கு கூட ஜோதிடர்கள் கிட்ட போக காதல் திருமணம் செஞ்சாங்க பயப்படுறாங்க. ஒரு விஷயம், உலகத்திலேயே ஒரு மனிதன் ஆசீர்வாதம் பண்ற சக்தி ஜோதிடருக்கு தான் உண்டு. ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்காது, நல்லா பார்த்தோன்னு தெரியும். ஆனாலும் இந்த தசை போனா நல்லா இருக்கும், இந்த வயசில் நல்லா இருக்கும், அவனுக்கு ஒரு ஆறுதலான நம்பிக்கையை உண்டாக்கித்தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னேறினவங்க நிறைய இருக்காங்க. ஒரு ஜோதிடனும் அவர்கிட்ட வர்றவங்களை கெட்டு போகணும்னோ சபிச்சோ தோஷத்தை அனுபவிக்கணுமோ இருக்க மாட்டாங்க. சாமானிய ஜோதிடர்கள் கூட ஒரு கிளி ஜோசியம் பார்த்தீங்கன்னா கூட அவனுக்கு நல்லதை தான் சொல்லுவாங்க. அவனுக்கு கெட்டு போயிரு, உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த வயசில் நல்லா இருக்கும், இந்த கிரகம் மாறும் நல்லா இருக்கும், இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கணும். அவனுக்கு நம்பிக்கைங்கிற ஒன்றை ஊட்டுவிப்பவர் ஜோதிடர் தான்.
அதை வேற யாரும் செய்யறதில்லை, யாரும் செய்யவும் முடியாது. ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களை மாதிரி சில நல்ல ஜோதிடர்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட வர்றவங்களை வந்து நம்ம வாழ்த்தி அனுப்பணும், ஒரு பாசிட்டிவான முறையில் வந்து உங்கள் வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும்னு சொல்கிறணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகத்தை தூக்கி எறிஞ்ச மாதிரியும் இல்லை ஜாதகமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிற சில ஜோதிடர்களும் இருக்காங்க இல்லைங்க ஐயா? ஜோதிடர்ங்கிறவங்க சகிப்புத்தன்மையுள்ளவராக இருக்கணும். முதல்ல வந்தவங்களை வாழ்த்த தெரிஞ்சவராக இருக்கணும். அதுக்கு தான் வந்து உட்கார்ந்தோன்னா அதை எடுத்தோன்னே ஜனனி ஜென்ம சவிக்கானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான ஆசீர்வாதம் பண்ணிடுறோம். அந்த தூக்கி எறிகிறார் அப்படின்னா அவர் ஜாதகம் சரியில்லைன்னா நீங்கள் எங்கேயாவது ஜோதிடர்கிட்ட போகும்போது நீங்கள் எங்கே படிச்சீங்க, யார்கிட்ட படிச்சீங்க, ஜோதிடம் எங்கே படிச்சீங்க, யார்கிட்ட படிச்சீங்க, எவ்வளோ நாளாக படிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ நாளாக ஜோதியம் பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்பில் பார்க்குறீங்க. சாஃப்ட்வேரை யார் வேணால் போட்டு வச்சுன்னா ஜாதகம் வரும். நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதானே வரும். இப்போ ரோபோ மாதிரி அதை போட்டு வச்சுருவாங்க. ஆனால் ரோபோ குழந்தை பத்து கொடுக்குமா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும். அந்த குறைபாடு நிவர்த்திக்கு எந்த கோயில் எந்த தெய்வத்துக்கிட்ட போனான்னு சொல்லணும். இந்த காதை இப்படி சொல்லிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டாங்கன்னா அது அப்படி தூக்கி எறிகிறாங்க பாருங்க. அது ஜோதிடனுக்கு அழகே இல்லை. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தது, அந்த இடமெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு 2-3 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் கேட்குறாரு ஒரு ஜோசியரை, நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தா அதை எடுத்து வச்சு அதை க்ளீனெல்லாம் பண்ணி வச்சுட்டு கை கால் கழுவி ஒரு காஃபி டீ சாப்பிட்டு தான் நேரம் குறிப்போம், அதுக்கு ஜோசியத்தோட சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் டாக்டரே இல்லை என்ன, வெளியில் ஒரு குழந்தைய பிரசவத்துக்கு சேர்த்துட்டு அங்கே தாய் தகப்பன் சொந்தக்காரெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை பிறந்தவொடனே அந்த காலத்தில் குழந்தை மூவானோடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுவாங்க பழைய காலத்தில். அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டாங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் உருண்ட நேரத்தில் அந்த குழந்தை வெளியே வந்துடும். அதுதான் நேரம். அதாவது கடிகாரங்கள் இல்லாத காலத்திலேயே அப்படி இருந்தது. அப்போ ஜோதிடர் என்பவர் கண்டிப்பாக ஆன்மீகமோ ஜோதிடமோ ஒருத்தரையும் சபிக்காது. ஒன்றுமே இல்லை அந்த ஜாதகத்தை. இன்றைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தங்க கடற்கரை கோல்டன் பீச் இருக்கு இல்லையா, கோல்டன் பீச்சோட விஜிபி கிட்ட கேளுங்க போய். பன்னீர்செல்வம் விஜிபி இருக்கார், செல்வராஜ் இருக்கார். அவங்க அப்பா மலேசியாவில் இருந்தார், அம்மா ரொம்ப வறுமை ஏழ்மையில் இருந்தாங்க. இன்றைக்கும் போய் கேளுங்க சொல்லுவார். அப்போ அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தைகளை வளர்த்துனாங்க. உங்களுக்கு தெரியும் மெட்ராஸில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க அமோகமாக வருவாங்க, உலகம் பூரா தெரிஞ்சவராக வாழ்வாங்க, செல்வாக்கோடு வாழ்வாங்க, நம்பி இருமான்னாங்க. சாதாரண ஒரு ஜோசியர் தான் சொன்னார். அந்த நம்பிக்கையிலேயே அந்த அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி தங்க கடற்கரையில் இருக்கக்கூடிய எஜமானராக இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் அங்கே போகிறாங்க வர்றாங்க. அப்போ தங்க கடற்கரைக்கே கொண்டு அந்த அவர்களுடைய வாக்படிதம் என்னங்க, அந்த ஜோதிடர் சொல்லும்போது வாக்படிதம் ஜோதிடருக்கு தான் உண்டு இல்லைங்களா? அதுலேயே அதுக்காக ஜோதிடர்லாம் ஜோதிடர் தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் கேட்கணும். நீங்கள் என்ன கேட்கணும்? நீங்கள் இப்போ நான் ஜோசியம் பார்க்குறேன், எனக்கு ஜோசியத்தை பார்க்குறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்கா, நான் எங்கே படித்தேன், எவ்வளோ நாள் ஜோசியராக இருக்கேன், எங்கள் அப்பா ஜோசியரா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜோசியர்கிட்ட போகும்போதே அந்த இடத்த பார்த்தோன்னே ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜோதிடர் வாயிலிருந்து நம்ம வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு குதம்பிக்கிட்டு பேசுகிறோன்னா அவங்க மேலே எச்சரிக்கும். வெத்தலை பாக்கு எப்போ போடுறது, எப்போ வேணாலும் போடுறதா? திருமணமாகி சாப்பிட்டுட்டு தம்பதியர் இருக்கும்போது தான் வெத்தலை பாக்கு வெளியில் போடப்படாது. இப்போ அப்படிலாம் இருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறது நீங்கள் காசை கொடுத்தோன்னா கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்ட் போட்டு கொடுக்கும். அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தை போடும்போதே நாங்கள் ஒரு பேப்பர் எடுத்து 4 பக்கம் மஞ்சள் தடவி எங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு மேலே இந்த வாழ்த்து எழுதுவோம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்ங்கிற வார்த்தை எழுதிட்டு அந்த நேரம் நல்ல நேரமாக பார்த்து எழுதுவோம். நீங்கள் பிறந்த நேரம் இல்லை. நான் ஜாதகத்தை எழுத துவங்குகிற நேரம் கிரகணியில் நல்லா இருக்கணும். அதை கோச்சாரத்தில் பார்த்துட்டு அந்த நேரத்தில் தான் அந்த ஜாதகத்தை எழுதுவேன். நினச்ச நேரம் கம்ப்யூட்டரில் போட்டோன்னா வர்ற மாதிரி எழுதுறது அல்லாது. இன்றைக்கி ஒரு ஜாதகம் கேட்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்ப்பேன் பஞ்சாங்கத்தில். இந்த நாள் இவருக்கு நல்ல நாள் இல்லை, இன்றைக்கி போடக்கூடாது. அப்போ எந்த நாள் நல்ல நாள் இப்போ பார்ப்பேன். அது ஏதோ ஒரு கிரகம். இப்போ அவருக்கு சந்திரன் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுங்க, திங்கக்கிழமை சந்திர வரையில் போடுவேன். அது மாதிரி ஒவ்வொன்று குரு நல்லா இருக்கான்னு வச்சுக்க, வியாழக்கிழமை குரு வரையில் போடுவேன். சுக்கரன் நல்லா இருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கர வரையில் போடுவேன். அப்போ இந்த ஓரை பார்த்து செய்வது உடனடி தேவைகளிலிருந்து நம்மளை காப்பாது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் உடனடி தேவைன்றது காப்பாற்றும். அதனால் ஜோதிடம் என்பது, ஜோதிடர் என்பவர் யாரையும் தாழ்த்தவோ, ஒரு ஜோதிடர் தன்னோட வந்தவங்களை கெட்டு போகவோ சபிக்கவோ செய்ய மாட்டார். யாராவது ஒருத்தர் செஞ்சால் அது யார் செஞ்சாலும் நான் செஞ்சாலும் தப்பு தான். ஜோதிடர் ஜாதகத்தை கொடுத்தா கையில் எடுத்து கும்பிட்டு வணங்கி தொட்டு அப்புறம் பகவான்கிட்ட வச்சு ஆர்த்தியெல்லாம் காட்டிட்டு தான் சொல்லணும். அதுதான் மரபு. அது இல்லைன்னா அது முறையான ஜோதிட வழியில் வந்திருக்க மாட்டாங்க. ஜோதிடம் எழுதும் போதும் நல்ல நேரத்தில் எழுதணும், உங்களுக்கு கொடுக்கும் போதும் நல்ல நேரத்தில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்தோடனே நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது.
நீங்கள் வந்த நேரத்துக்கு ஒரு சார்ட் போடுவேன். அந்த சார்ட்டில் எந்த கிரகம் நல்லா இருக்குதோ, எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கோ அந்த நாள் அந்த நட்சத்திரத்தை சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்தோடனே படம் சொல்ல முடியாது. அப்படி நான் கான்சன்ட்ரேஷன் அதை தனியாக பண்ணணும். நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு சொல்லணும். அப்போ என்ன இருந்தாலும் ஒன்று, எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு ஜோதிடர் வந்து தங்கிட்ட வந்தவங்களை சபிக்க மாட்டார், வாழ்த்து தான் இருப்பார். உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா நல்லா இருப்பீங்க, குழந்தை பிறகு அப்போ கல்யாணம் ஆன பிறகு வரும், என்ன இன்னும் குழந்தை கல்யாணம் ஆகி கூட கஷ்டமா எல்லாம் நடக்குங்க. குழந்தை பிறக்கணும் கொடுக்கு. இப்படி அவங்க ஜாதகம் சரியில்லைன்னாலும் அந்த நம்பிக்கை விட்டு சரி ஐயா சொல்லியிருக்கார், கண்டிப்பாக நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு நம்பிக்கை. இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து நான் சொன்னோன்னே அவங்க அம்மா சொன்னாங்க, அந்தளவுக்கு பையன் அமோகமாக வருவான். அமோகமாக வருவாருமா, நீங்கள் பார்க்காம போக மாட்டீங்கன்னு. வந்தாரா இல்லைங்களா? அப்போ நான் எத்தனை வருஷம் கிரகங்களோட ஜோதிடத்தோட ஆன்மீகத்தோடு பேசணும், அந்த அனுபவமும் அந்த பக்தியும் வாக்குப்படிதம் கொடுக்கும். ஜோதிடர் முதல்ல காலை இப்போ நீங்கள் என்ன வந்து பாருங்க, நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து பாருங்களேன். அப்போ காலையில் எந்திரிச்சோன்னா பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம இறை வழிபாட்டில் என்னென்ன மந்திரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி முடிக்கணும். நான் 4:30 தூங்கிக்கிட்டு எழுந்திரிச்சேன்னா சரி வராது. அப்போ பிரம்ம முகூர்த்தம் ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பிரம்ம முகூர்த்தம் எழுந்து வழிபாடு பண்ணிடணும். நீங்கள் குடிக்கணுங்களுக்கு கூட இல்லை, எந்திரிச்சு இறைவனுடைய நாமத்தை சொல்லிடணும். அவனுடைய 1000 நாமங்களை சொன்னாலே போதுமானது. அன்றைக்கு உங்களுக்கு வாக்குப்படிதம் தமிழ். ஐயா, இப்போ வந்து ஒரு இல்லறம், அந்த இல்லறம் நல்லறமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் இருக்கணும்? இல்லறம் நல்லறமாக இருக்கணும்னா அறவழிப்படி நடக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா மனைவி கையில் தான் அது இருக்குது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆனவுடனே காலில் மெட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, எதுக்கு? முதல்ல கொலுசு போடுறாங்க, மெட்டி போடுறாங்க, இதெல்லாம் எதுக்குங்க சொல்லுங்கள். அம்மா இது வரைக்கும் நான் ஏதோ மானமரியாதையோடு வாழ்ந்துட்டேன், இனி எல்லாம் காலடியில் ஒப்பிச்சுட்டேன், இனி நான் புகழோடு இருக்கிறதோ நல்லா இருக்கிறதோ நான் வாழ்கிறதோ பெருமைப்படுறதோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி நீ நடக்கிறத பொறுத்து தான் எனக்கு உலகத்தில் புகழும் பெருமையும் கிடைக்கும்னு அர்த்தம். தெரியுமாங்களா? அதுக்கு தான் வெட்டி போடுறது, சும்மா அழகுக்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த திருமணத்துக்கு பின்னால் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவனுடைய வாழ்க்கை கௌரவம் எல்லாம் பாதிச்சோம். அதை கொடுக்கறது மனைவி தான். எவ்வளவுக்கு சாந்தமான மனைவி, அன்பான மனைவி, பாசமுள்ள மனைவி கிடைக்கிறாளோ, புருஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, புருஷனுக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்யாத இருக்காங்களோ, அப்போ அந்த குடும்பத்தில் லட்சுமி விளையாடுவான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணு தாய் வீட்டில் தான் இருக்குது. சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? 25 வருஷம். 20-25 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அப்போ பார்த்துங்களேன் நல்லா. அதை விட்டு கல்யாணம் ஆன பிறகு தான் வருவாங்க. கல்யாணம் எங்கே கெடுக்கிறாங்க குடும்பத்தைன்னு பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் பாதிக்கப்படுறாங்களோ, விவாகரத்து நடக்கிற எது நடந்தாலும் அதுக்கு இந்த கட்டி கொடுத்த பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்துட்டங்க, என்னம்மா இழைச்சி போயிட்டேன், சாப்பிட்றது இல்லையா, மாப்பிள்ளை ஏதாவது சண்டை போடுறாரு, ஆரம்பிச்சு விட்டுறாங்க. துவங்கிடுது. அன்றைக்கே அவன் பொண்டாட்டி அவனுக்கு மட்டும் உரிமையாக அவன் பார்த்துக்க மாட்டானா? நீங்கள் தான் 20-25 வருஷம் பார்த்தீங்கல்ல, இது எத்தனை வருஷம்? 80 வருஷம் அவன் இன்னும் பார்க்க வேண்டியது 55 வருஷம் பார்க்கணும். அப்போ வந்தீங்களா, பார்த்தீங்களா, போனீங்களான்னு இல்லை. ஒரு திருமணமான பிறகு இந்த கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே புருஷ வீட்டாரோ பொண்ணு வீட்டாரோ உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் நிம்மதியை இழந்துடும். அதில் விவாகரத்து வரும், சண்டை வரும், எல்லாம் வரும். இந்த விவாகரத்து நடந்தால் பாதிக்கப்படுறது யாருங்க? கணவன் மனைவி. கணவன் பாதிக்கவே மாட்டான், அது ஒரு தெரிஞ்சுக்கனால அடுத்த பொண்டாட்டி கட்டிட்டு போயிடுவான். மனைவியும் அப்படி பண்ண போக முடியுமா? கணவன் கட்டுறா, இந்த பொண்டாட்டி சரியாக வரல, டைவர்ஸ் ஆகிட்டானா இன்னொருத்தி கட்டுறான், அவளுக்கு சரியா இல்லைன்னா இன்னொருத்தி கட்டுறான், அவளுக்கு சரியா இல்லைன்னா இன்னொருத்தி கட்டிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். யார் பாதிக்கிறது? மனைவி தானே. மனைவி அப்படியே போய்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். அதான் சொல்லுவாங்க, அரசன் எழும்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க. கிடைச்ச வாழ்க்கை நமக்கு இதுதான் ஆண்டவன் கொடுத்துருக்கிறாரு. இந்த மனைவியை தான் கொடுத்துருக்கிறாரு, இந்த குழந்தையை தான் கொடுத்துருக்கிறார், இந்த கணவனை தான் கொடுத்துருக்காரு. இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வாழணும். நீங்கள் என்னதான் வேணால் சம்பாதிக்க. இன்னைக்கு காலத்தில் எல்லா பெண்கள் படிச்சுட்டீங்க, சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனாலும் உங்களை பெண்ணாக உலகம் புகழ்றதுக்கு உங்கள் கணவன் தான் காரணம். அதே மாதிரி அவனுக்கு கௌரவமும் புகழும் கொடுக்கறது நீங்கள் தான். உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் 2 பேரும் சமாதானம் கண்டிப்பாக இருவீங்க. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுவீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் தனியாக கொஞ்சம் யோசிப்பீங்க, யார் தப்பு செஞ்சோம். அப்போ உடனே வந்து புருஷனானு கூட மன்னிச்சுக்குமா, நான் ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன்னு வந்துடுவான். இல்லை அந்த அம்மா உடனே சாப்பாட்டு கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் சரியாயிடும். ஆனால் இது உள்ளுக்குள்ளே சொந்தக்காரர் போகிறாங்க பாருங்க, அப்போ தான் அவங்க வந்து பிரச்சனைக்கு உண்டாக்கிடுறாங்க. அதில் எப்போவும் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்துக்குள்ளே 2 வீட்டு பெற்றோரும் நுழையக்கூடாது.
இது மருமகள் ஒவ்வொரு மாமியாரும் மருமகளை தன் மருமகளாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. மருமகளை எடுத்துக்கிட்ட பிறகு மகளையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா தப்பு. கட்டி கொடுத்துட்ட பிறகு மருமகன் பக்கம் தான் மாமனார் மாமியார் பேசணும், மக பக்கம் பேசினா முடிஞ்சது குடும்பம். எந்த தப்பு இருந்தாலும் மாப்பிள்ளை சொன்னதை அனுசரிச்சிருமா, இல்லாட்டி 4 பேர் நம்மளை தான் சொல்லுவாங்க. ஒரு ஆண் மேலே பெண் எவ்வளோ வேணாலும் பழி போட்டுடலாம், அவனை ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதே தன் மனைவியை பத்தினின்னு சொல்கிறது புருஷன் தான் சொல்லணும், கணவனை உத்தமன்னு சொல்கிறது மனைவி தான் சொல்லணும். உங்களுக்குள்ளே யாரை பற்றி யாரும் பேசக்கூடாது. மனைவியை பற்றி கணவன் குறையோ, கணவனை பற்றி மனைவி குறையோ யாருக்கிட்டையும் சொன்னீங்கனாலே அப்போவே உங்கள் வீக்னஸை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன கெடுதல் செய்யணுமோ 1க்கு 9 சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்காரர் அங்கே பார்த்தனே, உங்கள் மனைவி அங்கே பார்த்தேன்னா, ஆமாம் அங்கே தான் பார்ப்பேன், நீ உன் வீட்டுக்காரி பாரு, உன் வீடு அங்கேயே ஏன் பார்க்குறேன், அது போட்டு கொடுப்பாங்க. சந்தேகம்னு ஒன்று மனைவிக்கு உருவாக்கினாலோ கணவனுக்கு உருவாக்கினாலோ அந்த தேகம் வீணாக போயிடும். நீங்கள் சந்தேகப்பட்டு எதையும் மாற்ற முடியாது, தலையெடுத்து மாற்ற முடியுமா? சந்தேகம்ங்கிற ஒன்று கணவன் மனைவி வாழ்க்கையில் வரக்கூடாது. அதே மாதிரி அவங்க பிரச்சனைகளுக்குள்ள ஆணோடும் நுழையக்கூடாது, பெண்ணோடும் நுழையக்கூடாது. இந்த 2 வீட்டில் யார் நுழைஞ்சாலும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியை கெடுத்துடும். இப்போ நீங்கள் இப்போ பெண்ணு தான் அப்படி பண்ணிக்கலாம், நாளைக்கு அதோட குழந்தைங்க இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும், ஊர் உறவை கூப்பிடணும். அப்போ அவங்க யாரை கேட்பாங்க? யாரை கேட்பாங்க? ஒரு பொண்ணுக்கிட்டே ஒரு மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு இருக்குது, அம்மா இல்லை, என்ன அம்மா இங்கே என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அம்மா உயிரோடு இருந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லுவீங்களா? பிள்ளைங்க எப்போவுமே அம்மா பக்கம் தான் இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்பாங்கிறவர் யாருன்னா எந்திரமாட்டம் உழைக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்தவர். பிள்ளைங்க அப்பா எல்லாம் செய்யலாம், முழு பாரத்தையும் அப்பா தான் சுவைப்பார். ஆனால் அது அம்மா கூட அதிக நேரம் இருக்கிறதுனால அவங்க அந்த அம்மா பக்கம் தான் போயிடுவாங்க. பிள்ளைங்க எப்போவுமே தாய்க்குத்தான். ஆனால் எப்போவும் திருமணமானவங்க வீட்டுக்குள்ளே யாருமே என்றக்கூடாது. அந்த கணவன் மனைவிக்குள்ளே 2 வீட்டாரில் யார் புத்தி சொல்கிறது அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எல்லாம் கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை பெரியவள் ஆகிட்டா இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லைம்மா அவர் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னா, திட்டுறாருன்னா நீ திட்டாமல் நடந்துக்கோ, நாங்கள் வந்தால் திட்டு இன்னும் கொஞ்சம் அதிகம்தான் ஆகும். அதிகம்தானே அவங்களுக்கு. யாராவது கணவன் மனைவி விஷயத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, கணவன் பக்கம் பண்ணினாலும் அதிகமாகிடும், மனைவி பக்கம் பண்ணாலும் அதிகமாகிடும். அவங்கள அப்படியே விட்டுட்டிங்கன்னா 1 நாள் 2 நாளில் அவங்க சரியாயிடுவாங்க. 1 மணி நேரம் தான், அடுத்த சாப்பாட்டு எடுத்து கூப்பிட்டா விடுமில்ல. விவாகரத்து வர்றதோ ஒரு மனவாழ்க்கை பாதிக்கிறதோ காதல்னால் மட்டுமல்ல, திருமணத்தை செஞ்சு வச்சவங்களே விரோதியாக மாறிடுவாங்க, மாற்றிடும். என்ன காரணம்னா எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்து மேலே தான் பாசமாக இருப்போம் இல்லையா? யாருமே இப்போ நீங்கள் என்ன உங்கள் அப்பா அம்மா மேலே தான் பாசமாக இருப்பீங்க, நான் தான் எங்கள் அப்பா அம்மா மேலே தான் பாசமாக இருப்பேன்னா எப்படி ஆகும்? அது கல்யாணம் எதுக்கு? திருமணம் ஆகிட்டா அவங்கவுங்க கணவனுக்கு தெரிஞ்சு தான் மனைவி செய்யணும், மனைவிக்கு தெரிஞ்சு தான் கணவன். 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்தால் நல்லது. இல்லை ஊரார் தலையிடக்கூடாது. அதே மாதிரி அடிக்கடி உறவுகள் வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது. புரியுதா உங்களுக்கு? நினச்ச நேரம் வந்துக்கிட்டு தான் அவங்க நிம்மதி கெட்டு போயிடும். அவங்க சந்தோஷமாக கணவன் மனைவி குழந்தைகளோட நிம்மதியாக இருக்கட்டும்னு விட்டுறணும். கட்டி கொடுத்த பிறகு நீங்கள் பையனை கட்டி கொடுத்த பிறகு பையன் பக்கம் பேசுறது, பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு பொண்ணு பக்கம் பேசுறது, அப்போ தான் இந்த விவாகரத்து பெருவடைந்து. இந்த வரப்போகிற 7 வருஷத்துக்கு பெண்கள் மிக கவனமாக இருக்கணும், கிடைச்ச வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும். ஆனால் விவாகரத்து விஷயங்களில் தலையிடக்கூடாது. அந்த விவாகரத்துக்கு இப்போ கோர்ட்டில் போய் இருக்கும்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க, இப்போ என்ன காரணமோ என்னமோ எல்லா கதையும் கட்டிடுவாங்க. அதனால் விவாகரத்தை தடுக்கணும்னா யார் கையில் இருக்குன்னா அந்த குடும்பத்தோட பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா கணவன் குற்றவாளியாக இருந்தால் கூட அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன். இப்போ நல்லானாலும் கணவன் இல்லை, அந்த நிலைமை வருது. இப்போ அந்த நிலைமையை மாற்ற ஒரு பெண் நினச்சா எப்பேற்பட்டபடியும் மாற்றலாம், எப்பேற்பட்டபடியும் அழிக்கலாம். வரப்போகிற 7 வருஷம் நல்லா இல்லை, கிரக நிலைகளில் சொல்லிட்டேன். இப்போ சனி மீனத்தில் இருக்கார், அடுத்து நீச்சத்துக்கு வர போகிறாரு. அடுத்த 2.5 வருஷம் நீச்சத்துக்கு வரும் இல்லைங்களா? இந்த நேரம் நம்ம மிக கவனமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி எந்த இடத்துலையும் கணவனை மனைவியோ கணவனோ விட்டு கொடுக்கக்கூடாது. யார் என் பொண்டாட்டி என் புருஷன் எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், நீங்கள் இதில் யாரும் தலையிடாதீங்கன்ட்டா என் பொண்டாட்டி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், என் பேச்சு தான் கேட்பான்டா. அவனுக்கு அந்த ஆணுக்கு அந்த தைரியமே, என் மனைவி எனக்கு மட்டும்தான் உரியவன்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, பாசம் அதெல்லாம் வந்துடுது. அது பெண்ணுக்கிட்டே வந்துட்டால் தோஷம் இல்லை. நீ எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
ஆனால் நெத்தியில் வைக்கிற பொட்டுக்கும் தலையில் வைக்கிற பூவுக்கும் அதிபதி அவன் தான். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஏன் திருமணம் தாமதமாகுது, சில பேருக்கு சரியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அது சரியாக நடக்கிறதுக்கு அவங்க ஜாதக அமைப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, திருமணத்துக்கும் பரிகாரத்துக்கும் என்ன தொடர்பு, அப்போ அந்த பரிகாரம் செய்கிறது நம்முடைய மன திருப்திக்கு தான், இறைவனை சரணாகதி அடைகிறது ஒன்று தான் வாழ்வின் ஆகச்சிறந்த பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த A to Z கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க. எப்போ நீங்கள் இது சம்பந்தமாக ஜோதிடத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். IBC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.